மார்க்கெட் நம்மள எப்படி ட்ராப் பண்ணுது அப்படின்னு புரியிற வரைக்கும், நம்ம பெரிய ப்ராஃபிட் இல்ல ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ட்ரேட்ஸ் கேப்சர் பண்றது ரொம்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ, அதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட் சைக்காலஜி, சார்ட் சைக்காலஜி. சார்ட் நம்மகிட்ட ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ, அந்த கதைய நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மனால ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஸோ, வாங்க நம்ம ஒரு 2, 3 நாள் சார்ட் என்ன சொல்லுது? அத நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 25th இருந்து பார்ப்போம். ஸோ, ஜூன் 25th பார்க்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜூன் 24th என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். ஸோ, ஜூன் 24த்ல ஒரு நல்ல அப் ராலி நடந்திருக்கு. அதாவது பையர்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கேப் அப் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனது மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மேல போகுது. அப்போ என்ன ஆகுது இங்க? ஆல்ரெடி இங்க பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் இங்க ராலிய மிஸ் பண்ணவங்கலாம் இந்த இடத்துல கிடைக்கிற கேப்லலாம் அவங்க என்ட்ரிய பஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ, அகெயின் ஹைய பிரேக் பண்ணுது பையர்ஸ். ஹைய பிரேக் பண்ணுது பையர்ஸ். ஹைய பிரேக் பண்ணுது பையர்ஸ். இங்க டோட்டலாவே பையர்ஸ். ஸோ, இப்போ கம்ப்ளீட்டா மார்க்கெட்ல யார் இருக்கா? பையர்ஸ். அண்ட் இந்த பையர்ஸ்ல மேக்ஸிமம் ரிட்டெயில் பிளேயர்ஸ். நம்மள மாரி குட்டி குட்டி பிளேயர்ஸ். ஸோ, இப்படி ஒரு மூமெண்ட்ல யாராவது இங்க செல் பண்ண யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. எல்லாம் பைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டும் கத்தி சொல்லுது, உரக்க சொல்லுது. வாங்க என்ன பை பண்ணுங்க. வாங்க என்ன பை பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் அள்ளி தரேன். பாருங்க ரூ. 10 ஆப்ஷன் ரூ. 20 போயிடுச்சு. ரூ. 50 ஆப்ஷன் ரூ. 100 போயிடுச்சு. வாங்க, 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 வாங்க பை பண்ணுங்க. அப்படின்னு மார்க்கெட் இந்த இடத்துல நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்குது. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். பிரைஸ் சொல்றத கேட்காதீங்க. ஸ்ட்ரக்சர் சொல்றத கேட்காதீங்க. மார்க்கெட் சொல்றத கேட்காதீங்க. ஸோ, இம்மீடியட்டா நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்க, ஒரு சூப்பரான பின் பார் வருது. ஸோ, இந்த பின் பார்க்கே உங்க என்ட்ரி. இதுக்கு மேல உங்க எஸ்எல். ரிஸ்க் ரிவார்ட் நீங்க இந்த செட்டப் பொறுத்தவரைக்கும் 1:2, 1:3ன்ற ரிஸ்க் ரிவார்டுக்கு மினிமம் ப்ளே பண்ணலாம். நான் சொல்றது மினிமம். 10 ட்ரேட் எடுத்துட்டீங்க, 1 மாசத்துக்கு ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா, மோஸ்ட்லி 1:2, 1:3 உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா, நீங்க பை பண்ற இடம் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல. இங்க எல்லாமே பையர்ஸ்ன்னு இருக்கிற டைம்ல, நீங்க டக்குன்னு இங்க புட்டு வாங்கும்போது என்ன ஆகும்? பையர்ஸ் எல்லாம் நீங்க வாங்குறீங்கன்ட்டு இல்ல. மார்க்கெட் அவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு கீழ இறங்குது. ஸோ, மார்க்கெட் அவங்கள ட்ராப் பண்ணிருச்சு அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்? அவங்க எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளிய வருவாங்க. ஸோ, எஸ்எல்ல கொடுக்கும்போது லிக்விடிட்டி. மார்க்கெட் என்ன பண்ணிருச்சுங்க? லிக்விடிட்டி கிராப் பண்ணிருச்சு. ஃபியூல் எடுத்துருச்சு. எதுக்கு? எல்லாத்தையும் ட்ராப் பண்றதுக்கான ஃபியூல் கிடைச்சிருச்சு. அங்கருந்து பாருங்க, ஒரு ஒன் டைரக்ஷனல் ஃபால் நம்மளுக்கு பார்த்துருக்கோம். ஸோ, இங்க இருக்கிற பையர்ஸ் ஆல்ரெடி காலி. இங்க கம்ப்ளீட்டா செல்லர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்ல. அண்ட் 24த்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா ஒரு அப் ட்ரெண்டுக்கான கன்வர்ஷனா மாறி இருக்குது. ஹையர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணி. ஸோ, அப்போ 25th நம்மளுக்கு பையிங் சைட் ட்ரேட் கிடைக்கல. செல்லிங் சைடு ஒரு நல்ல ட்ரேட் கிடைச்சிருந்தது. ஸோ, 29th பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன வேகத்துல வேகமா கீழ வருது. ரெட் கேண்டில்ல. ஸோ, இந்த ரெட் கேண்டில் எல்லாம் பார்த்தோன்னே என்ன ஆகும்? ஓகே, இந்த செல் கன்டின்யூ ஆகுது. இந்த லோ பிரேக் ஆக போகுது. இல்ல ஃபர்தரா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா எங்கேயோ, அந்த சப்போர்ட்டுக்கு பிரைஸ் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம், இந்த இடம். இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் ஜோன்ஸ். ஸோ, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணி மேஜர் சப்போர்ட் ஜோன்ஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு பிரைஸ் சொல்லுது. ஸோ, நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க ட்ரெண்ட மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா, இங்க வந்து மோஸ்ட்லி யாருனாலயும் போட்டிருக்க முடியாது. ஏன்னா, பையிங் சைட் போயிட்டு இருக்குது. இங்கேயும் பையர்ஸ் ஆக்டிவா இருக்காங்க. ஸோ, இந்த செல் ட்ரேட யாருனாலயும் மோஸ்ட்லி கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. பட் இங்க ரெட் கேண்ட்ல பார்த்தோன்னே இம்மீடியட்டா செல் அடிச்சுட்டு, இந்த லோக்காகவும் வெயிட் பண்ணிட்டு, இந்த லோ பிரீச் ஆச்சுன்னா இதெல்லாம் டார்கெட் அப்படின்னு வெயிட் பண்றவங்க தான் அதிகமா இருந்திருப்பாங்க. ஸோ, இங்க செல்லர்ஸ் இன்வைட் ஆகுறாங்க. திடீர்னு என்ன பண்ணுச்சு? கிரீன் கேண்டில் போடுது. நீங்க வந்து இம்மீடியட்டா எங்கேயுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ, இந்த கிரீன் கேண்டில் போட்டோனையும் அகெயின் பையர்ஸ் உள்ள வராங்க. டே ஹைய பிரேக் பண்ணுது. அகெயின் என்ன ஆகுறாங்க? பையர்ஸ் வராங்க. இங்க இருக்கிற செல்லர்ஸ் ஆல்ரெடி எஸ்எல் வாங்கிட்டு வெளிய போயிட்டாங்க. இங்க பையர்ஸ். ஸோ, கம்ப்ளீட்டா பையர்ஸ்க்கான ஏரியா அண்ட் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்குது. ஸோ, இங்க டே ஹைய பிரேக் பண்ணும்போது, ஓகே இந்த ட்ரெண்ட் தான்ப்பா கன்டின்யூ ஆகுது.
பிரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் ஸ்விங்கை பிரேக் பண்ணுது. அப்படின்றப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் மறுபடியும் ப்ரைஸ் இங்கே வரைக்கும் போகுது அப்படின்ற மென்டாலிட்டி தான் நம்மளுக்கு வருமே தவிர, இந்த இடத்துல ரிவர்சல் பார்க்கலான்னு வராது. ஏன்னா நம்ம ப்ரைஸ் என்ன சொல்லுதோ அதை தான் பார்க்குறோமே தவிர, உலகமே இந்த சார்ட்டை தான் பார்க்குது. நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே இதே சார்ட்டை தான் பார்க்குறாங்க, இதே கேண்டில்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ அப்போ எல்லாத்தோட சைக்காலஜி இந்த இடத்துல இந்த பை தான் வந்திருக்கும். இந்த இடத்துல இங்கே பை பண்ணாதான் கூட இது புல் பேக் பை அப்படின்னு இங்கே பை பண்ணுவாங்க. புல் பேக், ப்ரீவியஸ் ஸ்விங் பிரேக் ஆகுது, டே ஹை பிரேக் ஆகுது, இன்ட்ராடே ஹை பிரேக் ஆகுது அப்படின்னு எல்லாம் இங்கே பை பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ரிவர்சலுக்கு பிளான் பண்ணணும். உலகமே பை பண்ண நினைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், ரிவர்சலுக்கு பிளான் பண்ணணும். உலகமே செல் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக வர முடியும். பாருங்கள், உலகமே செல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இங்கே பை பண்ணியிருந்தோன்னா ஈஸி மணி. உலகமே இங்கே பை பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ நம்ம இங்கே செல் பண்ணுறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு தேடி செல் பண்ணியிருந்தோன்னா ஈஸி மணி. பட் அதுக்கு நீங்கள் ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணணும். அந்த செட்டப்பை ஸ்டிக் ஆன் பண்ணி அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணணும். ஸோ இது ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணோம் நம்ம குரூப்பில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செல்லிங் வந்துருச்சு. இங்கே நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், நோ கால் சைடு, நோ புட் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 2 ஃபாலோ கேப்சர் பண்ணியாச்சு. இங்கே நல்லா கவனிங்க, பெரிய ரெட் கேண்டில், அகெயின் பெரிய ரெட் கேண்டில், அண்ட் இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணுது. இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக இறங்கி இந்த ஜோனெல்லாம் பிரேக் பண்ணுது. யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செல் தான் பண்ணியிருப்பீங்க, புட் ஆப்ஷன் தான் வாங்கியிருப்பீங்க. பட் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. நம்ம இங்கே என்ட்ரி கொடுக்குறோம். டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நம்ம என்ட்ரி இமீடியட்டாக பாருங்கள், கொஞ்ச நேரம் சைட்வேஸ் போயிட்டு நம்மளுக்கு ஆல் டார்கெட் ஹிட். இங்கேயே எனக்கு 1:2, இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல், இங்கேயே எனக்கு 1:2 கிடச்சிருச்சு. இந்த ஜோனில் 1:2.5 பக்கமாக இந்த இடத்துல எனக்கு ஈஸியாக கேப்சர் ஆகுது. ஏன்னா நான் உலகமே செல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நான் பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு பார்த்து பை பண்ண அந்த இடத்துல. ஸோ ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் வருது. ஸோ ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி டைரக்ஷனல் மூவ்ஸ் கிடைச்சா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் அதே இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மூவ்னா இங்கே தான் உங்களுக்கு பை வந்திருக்கும், இங்கே தான் செல் வந்திருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய மூவை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேட் பண்ணும்போது இந்த எப்படி மார்க்கெட் நம்மளை சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுது, எப்படி நம்மளை சைக்கலாஜிக்கலாக ட்ராப் பண்ணி அங்கேருந்து மேலே போகுது அப்படின்றத நம்ம கவனித்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக இங்கேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைச்சது கால் சைடில். நெக்ஸ்ட் நம்ம புட் சைடு எடுத்துட்டோம். புட் சைடில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்து இங்கே பாருங்கள், இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது. ஸோ அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் பாருங்கள் என்ன ஒரு ஃபாஸ்ட் மூவ். பட் நம்ம கிட்டத்தட்ட இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கே, இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கே ஒரு என்ட்ரி எடுத்தோம். ஈஸியாக 1:3ன்னு கிடச்சிது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இண்டிகேட்டர்ஸோட தேவைப்படும். பட் காலப்போக்கில் அந்த இண்டிகேட்டரை சொல்லாதையும் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கணும். நீங்கள் அந்த இண்டிகேட்டர் சொல்கிறத வச்சு ஒரு ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தினம் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் இல்லாமல் மார்க்கெட் நம்மளுக்கு என்ன செய்ய சொல்லுது, நம்ம என்ன பண்ணுறோம், அது சொல்கிறதுலேருந்து மாற்றி பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஒரு இடத்துல யோசிக்கணும். இங்கே ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் ஆயிடுச்சு, ஸ்விங்கு பிரேக் ஆகுது, பையர்ஸ் பாருங்கள் தடார்னு கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இன்ட்ராடே லோ பிரேக் ஆகுது. இங்கே என்ன வரும், அகெயின் இங்கிருந்து செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆகலைனாலும் லோ பிரேக் ஆகும்போது அகெயின் செல்லர்ஸ் அதிகமாக ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு பை. ஸோ இதுதான் மார்க்கெட் நம்மளை செல் பண்ண சொல்லுதுன்னா அங்கே பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தருங்க. மார்க்கெட் நம்மளை அங்கே பை பண்ண சொல்லுதுன்னா அங்கே செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தருங்க. மார்க்கெட் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு லிக்விடிட்டி தேவை. லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாமல் போகாது. ஸோ கண்டிப்பாக எங்கெங்கே எஸ்எல் இருக்கோ அந்த இடத்துக்கு போய் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போகும். ஸோ அந்த இடத்த நீங்கள் கேப்சர் பண்ணுறது தான் உங்கள் வேலை. இங்கேயும் பாருங்கள்,
மேலே போகிற மாதிரி போச்சு. அங்கேருந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது இந்த இடத்துல. இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணுது. பையர்ஸ் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகுறாங்க. டே ஹை கிட்ட போகுது. அகெயின் பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஷார்ப் ஃபால். ஸோ ஒரு நாளுமே நம்மளுக்கு ஈஸியாக கரெக்டாக தெளிவாக புரிய வைக்குது. இந்த பாருங்கள், செல்லர்ஸ் எல்லாருமே இங்கே செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே லோவையும் பிரேக் பண்ணுது. இங்கே பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, அவங்களையும் ட்ராப் பண்ணிடுச்சு. ஸோ இன்ட்ராடே லோ பிரேக் ஆகுது. அப்புறம் பாருங்கள் என்ன வருமோ. ஸோ இது 1:7 கிடச்சிருக்கும் இந்த மூலை. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இப்போ நிஃப்டி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாமல் மார்க்கெட்னால எங்கேயுமே போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் பற்றி வேணுமா, இல்லை நம்ம எஸ்எல் ஹண்டிங்கை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணலாமா அப்படின்றத சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சு எங்கெங்கெல்லாம் லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது, அப்புறம் மார்க்கெட் எப்படி விழுகுது அப்படின்றத தெளிவாக பிளான் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஆப்ஷன் சார்ட் இன்னைக்கு நம்ம 24,000 ஆப்ஷன் எடுத்திருந்தோம், புட் ஆப்ஷன். சி, இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது. இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துட்டு மறுபடியும் இங்கே ரீடெஸ்ட் ஆகும்போது நம்ம இந்த இடத்துலேருந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு டைமும் ப்ரைஸ் இந்த 60 to 50 ஜோனை டச் பண்ணும்போது பாருங்கள் ராக்கெட்டில் போயிருக்குது. ஸோ ஏதாவது நம்ம இதில் டீப்பாக அனலைஸ் பண்ணோமா, திங்க் பண்ணோமோ ஒன்றுமே இல்லை. லிக்விடிட்டி ஸ்வீப்காக வெயிட் பண்ணோம். அகெயின் இங்கே பாருங்கள் லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது. அகெயின் நம்ம லெவல் 60க்கு மேலே போனோன்னையும் பை. ஸோ இது நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்லேயும் இதே சார்ட்டை இந்த இடத்துல இருந்தே ஷேர் பண்ணியிருந்தோம். இங்கிருந்து தான் நான் பை பண்ண பிளான் பண்ணியிருக்கேன்னு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் எந்த அளவுக்கு இண்டிகேட்டரே இல்லாமல் மேக்ஸிமம் வெறும் கேண்டில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறோம். அதனால் எந்த அளவுக்கு வருதுன்னு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாட்டமை கேப்சர் பண்ணுறோம். அப்போ தான் எஸ்எல் சின்னதாக இருக்கும். பாட்டம் கேப்சர் பண்ணுறக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஸ்மால் எஸ்எல். அண்ட் 1:2 அப்படின்ற டார்கெட் வந்து நீங்கள் அடுத்தவங்க பை பண்ண நினைக்கிற இடத்துல உங்களுக்கு 1:2 கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் பிரேக் ஆகுதுன்னு இங்கே தான் எல்லோரும் பை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் நம்ம இங்கேயே பை பண்ணிட்டோம். ஸோ இங்கேயே பை பண்ணனால நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே 1:3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அவங்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட்டில் வெளியே வரோம். ஸோ அதுதான் நம்மளோட இந்த செட்டப்போட ஸ்பெஷாலிட்டி. இந்த இடத்துல பை, யாராவது இந்த இடத்துல உங்களுக்கு பை கொடுப்பாங்களா? நம்ம இந்த இடத்துல டைரெக்டாக பண்ணாமல் மார்க்கெட்டிங்கே சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பண்ணோம். 50 to 60ன்ற ஜோனில் நம்ம என்ட்ரி வச்சோம். எஸ்எல் பிலோ டேலோ 41 கீழே எஸ்எல் இருந்துச்சு. ஸோ 15 to 20 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் நம்மளுக்கு 1:2 இங்கே பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் போச்சு. 90 to 100 போச்சு. ஸோ இங்கேயே நம்மளுக்கு 1:3 அச்சீவ் ஆயிடுச்சு. 60 to 100 இங்கே பார்த்தீங்கன்னா 1:6 அச்சீவ் ஆகுது. ஸோ பண்ண வேண்டியதெல்லாம் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட்டில் இந்த செட்டப்பை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் ஃபாலோ பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது கூட நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வாங்க லேர்ன் பண்ணுவோம். ட்ராப் ட்ரேடிங்கை இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு சைட்வேஸ் மந்த்லி எக்ஸ்பைரியில் இவ்வளோ சைட்வேஸ் மூமெண்ட். பட் நம்மளுக்கு கால் சைடும் ஜாக்பாட் கிடச்சிது, புட் சைடும் ஜாக்பாட் கிடச்சிது. இந்த கேம் மூவும் கேப்சர் பண்ணோம், இந்த மூவும் கேப்சர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ட்ரேட்ஸ்னால தான் உங்களால் எல்லா எக்ஸாக்ட் மூவ்ஸையும் கேப்சர் பண்ண முடியும். ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் பற்றி தெளிவாக சிம்பிளாக எனக்கு புரிஞ்ச பாஷையில் எப்படி நான் சொல்லிட்டு இருக்கிறேனோ அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோவும் லிக்விடிட்டி ஸ்வீப் பற்றி போடுறேன். முடிஞ்சால் அதுக்கு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் நம்ம கண்டுபிடிச்சு உருவாக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம அண்ணாத்த சாட் ஜிபிடி இருக்கார். ஸோ அண்ணாத்தையோட ஹெல்ப்பில் நம்ம அடுத்த வீடியோவை லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக உங்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு வருதோ அதை பொறுத்து லிக்விடிட்டி ஸ்வீப் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். லிக்விடிட்டி ஸ்வீப்ன்றது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. அதில் தான் இந்த மார்க்கெட்டே ஒர்க் ஆகிட்டு இருக்குது கரண்ட்லி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.